வானத்துல மனித வரலாறுல எக்கச்சக்கமான வெடிப்புகளை மனிதன் பார்த்திருக்கான். ஆனா சில வெடிப்புகள் அவனுடைய மனசை விட்டு ரொம்ப சீக்கிரமா போகாது. அந்த வகையில கிபி 393 நடந்த ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அதோடைய எச்சம் இப்ப நம்ம இந்த காலத்துல பல அப்சர்வேட்டரிஸ் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணி இந்த வெடிப்பு தான் அது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். மேலும் அந்த வெடிப்பு ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றங்கள் அது சில மாதங்கள் வரைக்கும் மனிதனுடைய மனதிலையும் வானத்திலையும் மறையாம இருந்திருக்கு. இப்போ நம்ம அந்த வெடிப்பை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வெடிப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த வெடிப்பு எங்கேருந்து வந்திருக்கு, அங்கே நடக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரியாக்ஷன் என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, அந்த இடத்துக்கு போக நமக்கு எத்தனை வருடங்கள் ஆகும், மனிதனுடைய இந்த காலகட்டத்தில் பயணம் பண்ணோம்னா அது எப்படி வெடிச்சிருக்கு, அதுக்கான எல்லா காரணத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களோட பால கார்த்திகேயன், இது செனித் ஆஃப் சயின்ஸ். கிபி 393 சீனாவுடைய ஜீன் வம்ச ஆட்சி காலத்துல அதிகாரப்பூர்வமா வானத்துல நடந்த சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவுகள்ல நான்மென் அப்படின்ற ஒரு வான பகுதியில புதிய ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த நான்மென் அப்படின்றது ஸ்கார்பியஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டத்தை மென்ஷன் பண்ணுது. அந்த பகுதியில இப்போ RxJ1713.73946 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூப்பர்னோவாவுடைய மீதம் இருக்கக்கூடிய கேஸஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பல்வேறு விதமான கணக்கீடுகள் SN393க்கு இதுதான் பொருத்தமான இடம் அப்படிங்கிறத சொல்லுது. RxJ1713.73946 அப்படின்றது சூப்பர்னோவாவுடைய மீதி பகுதி. இது எக்ஸ்ரேஸ், காமரேஸ் மாதிரியான அலைநிலங்களை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துது. இந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதி பூமியிலிருந்து சுமார் 3000 4000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கும். தட் மீன்ஸ் அது சுமார் 28 குவாட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அந்த தூரத்துல இருந்து வந்த வெளிச்சம் தான் கிபி 393 பூமியில தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த நட்சத்திரம் வெடிச்சு கிபி 393 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சது. இந்த சூப்பர்னோவா எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுல இருக்கக்கூடிய வேதியியல் சுவடுகள் அதோடைய அமைப்புடைய அடிப்படையில் இது ஒரு கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதாவது மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் அதோடைய அணுவிசை, அதாவது அதோடைய எரிபொருள் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அது திடீர்னு அதோடைய மையம் சுருங்கியிருக்கும். அதுக்கடுத்து அது வெடிக்கும். இந்த வகையான வெடிப்புகள் நம்ம சூரியனோட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களுடைய இறுதி கட்டத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எக்கச்சக்கமான அப்சர்வேஷன் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அதோடைய மையத்தில் எனர்ஜி திடீர்னு நிப்பாட்டப்பட்டிருக்கு. மையம் கிராவிட்டினால சுருங்கியிருக்கு. நியூட்ரான் நட்சத்திரமோ அல்லது ஒரு பிளாக் ஹோலோ உருவாயிருக்கலாம். அதன் பின்னாடி வெளிவரக்கூடிய பல அடுக்குகள் அதோடைய வெடிப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கு. அது ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல எல்லா பொருட்களையும் விண்வெளியில சிதற விட்டுருக்கு. இதுல இருக்கக்கூடிய வாயு மேகங்கள் சுமார் 4000 5000 கிலோமீட்டர், அதாவது ஒரு செகண்டுக்கு அவ்வளோ வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது. சில பகுதிகள் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். இந்த விரிவடைகிறது காரணமா இதோடைய விட்டம் சுமார் 60 ஒளியாண்டுகள் அளவுக்கு இருக்கலாம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்ப நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியை 20ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ரே ஆஸ்ட்ரானமி வளர ஆரம்பிச்சிருக்கு. 1990களில் ஜப்பானுடைய ASCA எக்ஸ்ரேஸ் டெலஸ்கோப் இது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கு. அதை தொடர்ந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய XMM நியூட்டன், நாசாவோட சந்திரா மாதிரியான விண்வெளி தொலைநோக்கிகள் இதை விரிவா ஆய்வு செஞ்சிருக்கு. காமரே அளவீடுகள்ல HESS அதாவது லேண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கு. அதுல இதுக்கு ஒரு முக்கியமான பங்குமே இருக்கு. இந்த ஆய்வுகள் மூலமா இங்க ரொம்ப அதிகமான ஆற்றல் அந்த துகள்கள் மூலியமா வேகப்படுத்தப்படுதுன்னு தெரியுது. சூப்பர்னோவா அதிர்ச்சி அதோடைய அலைகள் காஸ்மிக் ரேஸை உருவாக்கும். இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் பத்தி பேசினா சூப்பர்னோவா அதோடைய அதிர்ச்சி அலைகளை மோதுற பகுதியில அந்த கேஸோடைய டெம்பரேச்சர் சுமார் கோடிக்கணக்கான டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். எக்ஸ்ரே வெளிப்படுத்தக்கூடிய சரியான சான்று அதுதான். ஆனா எல்லா பகுதிகளிலையும் ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இல்லை. சில பகுதிகளில் வெப்பம் கம்மியாகவும் சில பகுதிகளில் வெப்பம் அதிகமாகவும் இருக்கு. அதுக்கு அதோடைய அதிர்ச்சி அலைகள் மிகப்பெரிய காரணம். இங்க இருக்கக்கூடிய கதிர்வீச்சு முக்கியமா சிங்க்ரோட்ரான் கதிர்வீச்சு, அதாவது சிங்க்ரோட்ரான் ரேடியேஷன். ரொம்ப வேகமா சுத்தக்கூடிய மின் துகள்கள் காந்தப்புலத்துல வளைஞ்சு அது நகரும் போது இந்த மாதிரியான கதிர்வீச்சுகள் வெளியிடப்படுது. இப்போ ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த சூப்பர்னோவா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல உதாரணத்துக்கு சூரியனோட 10 ஒளியாண்டுகள் தூரத்துல நடந்திருந்தா
என்ன ஆகும்? விஞ்ஞான ஆய்வுகள் பத்தி நம்ம இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 30 ஒளியாண்டுகளுக்குள்ள ஒரு கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா நடந்துச்சுன்னா பூமியுடைய பல பகுதிகள் பாதிக்கப்படலாம். காமா ரேஸ், ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல், ஓசோன் அடுக்குகளை கண்டிப்பா செயலிழக்கும். 10 ஒளியாண்டுகள் தூரத்தில் நடந்தா பூமியுடைய மேற்பரப்புல உயிரினங்கள் பெரிய தாக்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் 3000 ஒளியாண்டுகள் தூரம் அப்படிங்கிறதுனால இது வானத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை மட்டுமே நம்ம கண்ணு காட்டியிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இப்போ இருக்கக்கூடிய மனிதன் உருவாக்கின ரொம்ப வேகமான விண்கலங்கள் மூலியமா, அதாவது பார்க்கர் சோலார் ப்ரோப் வினாடிக்கு 190 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுது. அந்த வேகத்தில் நம்ம போகிறோம்னா 3000 ஒளியாண்டுகள் தூரத்தை நம்ம கடக்கிறதுக்கு சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலே ஆகலாம். அதாவது மனித நாகரிக வரலாறோட பல மடங்கு நீண்ட காலம். ஒளியோட வேகத்தில் நம்ம போனாலே 3000 ஆண்டுகள் எடுத்துக்கணும்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடம் நம்ம இங்கேருந்து டெலஸ்கோப் மூலியமாக பார்த்து அங்கே என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே இயற்கையை நமக்கு உருவாக்கியிருக்கு. சரி, இப்போ ஒரு கண்டிப்பாக கேள்வி வந்திருக்கும். SN 393ல உருவான அந்த மைய பொருள் என்ன? நியூட்ரான் நட்சத்திரமா, பிளாக் ஹோலா? RX J1713.7 3946ல ஒரு தெளிவான நியூட்ரான் நட்சத்திரத்துக்கான எந்த விதமான சான்றுமே நமக்கு கிடைக்கவே இல்லை. சில மங்கலான மையம் ஆதாரங்கள் அது முழுமையா நமக்கு இது என்னன்றதை சொல்லவே இல்லை. ஸோ இப்போ வரைக்குமே இதோடைய மையத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியல. சீன வரலாற்று பதிவுகள் அந்த வெளிச்சம் சுமார் 8 மாதங்கள் தெளிவாக வானத்தில் தெரிஞ்சிருக்குன்றதை எழுதியிருக்கு. இது கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவாக்கு சரியாக மேட்ச் ஆகுற லைட் அவுட்புட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது டெலஸ்கோப்பில் மனிதனுடைய கண்கள் மட்டும்தான் ஒரு கருவியாக இருந்திருக்கு. இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் நம்மகிட்ட இருக்கு. 1700 ஆண்டுகள் பழமையான அந்த நிகழ்வை நமக்கு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி காட்டியிருக்கு. சமீபத்திய ஆய்வுகளில் RX J1713.7 3946ல காமரே ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது பிரபஞ்சம், அதாவது இந்த காஸ்மிக் ரேஸ் உருவாகிறதுக்கான முக்கியமான இடமாகவும் இருக்கு. ஷாக் வேவ்ஸ் அது துகள்களை பல டெரா எலக்ட்ரான்ஸ் வோல்ட் ஆற்றல் அளவுக்கு வேகப்படுத்தியிருக்கு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல ஆற்றலோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். ஒரு சாதாரண நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அதோடைய அணுவிசை சமநிலை, அதாவது அதோடைய இம்பேலன்ஸ், அதை இறுதி சுருக்கத்துக்கு கொண்டு வருது, அதிர்ச்சி அலைகளை உருவாக்குது. அதை மாதிரி வெளியிடப்படக்கூடிய வாயுக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் விரிவடைஞ்சு அது கதிர்வீச்ச பூமியில் இருக்கக்கூடிய பல கருவிகளுக்கு காட்டுது. மனித வரலாறு குறிப்புகளில் இது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது. இது எல்லாமே SN 393 அப்படின்ற ஒரு நிகழ்வுடைய அந்த குறிப்பிட்ட நாட்களை இணைக்குது. இது வானியல், இயற்பியல், வரலாறு எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிற சரியான உதாரணம். இப்போ நம்ம அந்த இடத்தை நேரில் பார்க்க முடியாது, ஆனால் எக்ஸ்ரேஸ் நம்மளுடைய எக்ஸ்ரே டெலிஸ்கோப் மூலியமாக பார்க்கறதன் மூலியமாக அதோடைய வரைபடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ வானத்தை ரொம்ப அழகாக படிக்கிறதுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு. வானம் சொல்கிற லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணாலே போதும், அது என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ வானத்தை நீங்கள் பாருங்கள், பல வெளிச்சங்கள் பல லாங்குவேஜ் மூலியமாக நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டுமே போதும். நட்சத்திரங்கள் பேசுகிற மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பல வீடியோஸ் வரப்போகுது. பல இடங்களுக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு விண்வெளி சார்ந்த பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணம் பண்ணுவோம். பாய்.